வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் படத்தோட ஷார்ட் டெஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த உலகத்தை ரூல் பண்ணும் அப்படின்னு நினைக்குது. அதை நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் அழிக்கிறாரா, இந்த உலகத்தை காப்பாத்துறாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம். ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கிற தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். படத்தோட ஹீரோ டாம் க்ரூஸ் தலைவன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. எமோஷனலாவும் சரி, ஆக்ஷனாவும் சரி, செம்ம பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் கொடுத்துருக்காரு. 62 வயசுல அண்டர் வாட்டர்லையும் சரி, ஏர்லையும் சரி, அவ்வளோ செம்ம ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. அவரோட டெடிகேஷனுக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகும். படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த படத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கனால டீடைலிங்ஸ் நிறைய இருக்கு. அது கான்வர்சேஷன் மூலியமா தான் படத்துல சொல்ல முடியும். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் படத்தை கொஞ்சம் லைட்டா ஸ்லோ டவுன் பண்ணும். லைட்டா படம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் படம் போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஆஃப் த படம் உங்களை எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ்ல கண்டிப்பா உட்கார வைக்கும். இந்த படம் ஹாலிவுட் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல படமாகவும், டாம் க்ரூஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம படமும் கண்டிப்பா அமையும். மொத்தத்துல இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தை டாம் க்ரூஸை தவிர வேற யாருனாலும் இம்பாசிபிளா பண்ண முடியாது. ஒரு தடவை நீங்க என்ன நம்புங்க. மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங்.